நாங்க 3 பேரும் சாரதா காலேஜ்லேருந்து இங்க இன்டர்ன்ஷிப்காக வந்திருக்கோம். என் நேம் தேன்மொழி. என் நேம் ஹரிணி. என்னோட நேம் வந்து மஞ்சுளா. How do you feel here in Helikx School? நார்மலாக எல்லாருமே வந்து ஒரு நார்மல் ஸ்கூல் என்விரான்மெண்ட் பார்த்துருப்போம். இந்த ஸ்கூல் அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட். ஒரு ஹோம்லி நேச்சரில் இருக்கிறது. ஒரு வீடு மாதிரி தான் இருக்குது. குழந்தைக்கு வந்து ஒரு ஸ்கூலுக்கு போயிருக்கோம், ஒரு டீச்சரை பார்த்து பயப்படணுமோ இல்லை ஹோம்ஒர்க்ஸை பண்ணணுமோ அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் இருக்காது, டென்ஷன் இருக்காது. ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான என்விரான்மெண்ட். குழந்தைங்க வந்து அவங்க போக்கில் ஒரு விஷயத்தை கற்றுக்குறாங்க. அதே மாதிரி எந்த ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸும் இல்லாமல், இப்போ மற்றவங்க புதுசாக ஒரு ஸ்கூலுக்குள்ளே என்விரான்மெண்ட்டுக்குள்ள இது ஸ்கூலா அப்படிங்கிற ஒரு டவுட்டில் தான் இருக்குமோ இல்லையா, இது ஸ்கூல் தான் அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸ்க்கு வரதுக்கே உங்களுக்கு லேட் ஆகும். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எங்களுக்கு இந்த ஸ்கூல். What is your observation of Helikx students? அதாவது அப்சர்வேஷன் மீன்ஸ் நான் நினச்சிக்கிட்டு வந்ததே வேறு. டிசேபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்னால் எப்படி இருப்பாங்க அப்படின்னு எப்படி இருப்பாங்க, அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு தான் உள்ளார என்ட்ரு ஆனோம். ஆனால் உண்மையாகவே த கிரேட் ஜாப் டீச்சர்ஸ்க்கு. நல்ல செம்மையாக டீச் பண்ணுறாங்க. அந்த குழந்தைங்கள வந்து அவங்களோட லெவலுக்கு இறங்கி ரொம்ப அவங்களுக்கு என்ன சொல்கிறது, அவங்களோட ஸ்டேஜில் இறங்கி அவங்களுக்கு அடாப்ட் ஆகிட்டு அந்த டீச்சிங் லெவல் அப்படிங்கிறது பயங்கர கிரேட்டாக இருந்தது. சூப்பராக டீச் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். What you have learned from this Helikx internship? இங்கே வந்து ஒரு நார்மல் ஸ்கூலில் இருக்க மாதிரி ஒரு ஸ்டடீஸ்க்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஸ்டூடெண்ட்ஸோட மற்ற ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக அவங்களோட லெவலுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி நடத்தணும் அப்படின்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸை நார்மலாக ஸ்டாண்டர்ட் வைஸ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி இல்லாமல் அவங்களோட எபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி அவங்கள பிரித்து அவங்களுக்கு வந்து நிறைய டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவங்களுக்கு எந்த மாதிரி மெத்தட் கொடுத்தா இதாக இருக்கும் அப்படின்னு பேசிக்கான இதெல்லாம் நிறைய சொல்லித்தராங்க. அப்புறமேட்டுக்கு டெக்னாலஜி வைஸ் வந்து ஒன் நோட் அந்த மாதிரி அவங்க வந்து ஆன்லைன்லேயே புக்ஸ்லாம் வந்து வச்சு அதன் மூலிமா நிறையா சொல்லித்தராங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரிட்டன் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஆன்லைன்லேயே எப்படி அதை வந்து அவங்க ஒர்க்கை ஈஸி பண்ணிக்கிறது அந்த மாதிரி நிறையா டெக்னிக்ஸ்லாம் சொல்லித்தராங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த 2 days ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வந்துட்டு போனது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுங்க சார். தேங்க்யூ.